வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. தோசை சவுத் இந்தியாவோட ஒரு மெயின் ஃபுட்டு. இது விதவிதமான தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி தோசை இதுக்கு தேவையானது தோசை மாவு வந்து கொஞ்சம் பழைய மாவாக இருக்கணும். ஆட்டி ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சதா. கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் போகக்கூடாது, கெட்டியாக இட்லி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய், நெய், வெங்காய தோசை போடலாம், தக்காளி தோசை. வெஜிடபிள் தோசைக்கு கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொடி தோசை போட, சட்னி தோசை, முட்டை தோசை. இது ஒவ்வொன்றும் ஊத்தப்பமாகவும் போடலாம். இப்போ வெங்காயம்னா ஊத்தப்பமும் போடலாம், ரோஸ்ட்டும் போடலாம். தக்காளியும் அப்படி தான். வெஜிடபிள் ஊத்தப்பம் போடலாம், சட்னி தோசை போடலாம். சட்னி தோசையிலே பொடி ஆட் பண்ணி போடலாம். வெங்காய ஊத்தத்தில் பொடி வெங்காய ஊத்தப்பம் போடலாம். அப்படி நம்ம என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மசால் வீட்டில் இல்லாதனால மசால் தோசை மட்டும் நான் போடலை இன்றைக்கி. அது தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது மற்ற தோசையெல்லாம் ஒவ்வொன்றா எப்படின்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடம் நீட்டாக இருக்கும். தோசைக்கல் மூடி வேணும் இது மூடுறதுக்கு. ஊத்தப்பம்னா திருப்பி போட்டுக்கலாம். ரோஸ்ட் வந்து மூடி வச்சு எடுக்கணும். நான்ஸ்டிக் கல்லும் இப்போ எல்லாரும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னவோ டேஸ்ட் வந்து இரும்பு கல்லில் தான் வருது. இது வந்து இரும்பு, இண்டோலியம் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கல். நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கும். இந்த கல் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இது ஒட்டாமல் தான் வரும் நார்மலாக. அப்படி ஒட்டுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணி மேலே ஸ்போர்க் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு தோசை ஒட்டிட்டு வந்துச்சுன்னா இப்படி எண்ணெய் தடவி இப்படி தொடச்சிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம். ஒரு நல்ல சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஊற்றும் போது ஸ்லோ பண்ணிடுங்க, அப்புறமா மீடியமாக வச்சுக்கலாம். ஊற்றப்போம்னா மீடியமாக வச்சு ஊற்றணும். ரோஸ்ட்டுன்னா கொஞ்சம் ஹையாக கூட வச்சுக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ தக்காளி ரோஸ்ட்டு போடுறேன் நான் ஃபஸ்ட்டு. கரண்டி வந்து அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணும். தக்காளி நல்லா ஃபைன் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இது அதே நான் சொன்ன மாதிரி தான், எந்த இதுவும் கிடையாது. இதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தோசையில் பிடிக்குதுன்னா. அப்புறம் இதுக்கு எண்ணெய் வந்து இந்த மாதிரி தோசைக்கெலாம் கொஞ்சம் தாராளமாக தான் வேணும். தக்காளியும் வேகணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே ஆயிடுச்சு. தோசை வெந்துடுச்சு. மாவெல்லாம் மேலே கொஞ்சம் செவக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். நீங்கள் இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் வேணா கூட நீங்கள் மேலே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் செவந்துடுச்சு நல்லா. நான் ஏற்கனவே தோசை மாவு, இட்லி மாவு அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வெந்தயம் நிறைய போடுறதுனால ஹெல்த்துக்கும் நல்லது. தோசையும் நல்லா செவந்து வரும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த டைம் மேலே வேணால் நெய் வந்து லேசாக தடவிக்கலாம். 2 பக்கமும். தக்காளி ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு தோசை எடுத்தோன்னே ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பை. தண்ணி லேசாக ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு கப் வச்சுக்கோங்க. எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஹீட்டை குறைச்சி விட்டுரும் தோசை. அப்புறம் அந்த தண்ணி போனதுக்கப்புறம் அடுத்த தோசை ஊற்றலாம். இப்போ வெங்காய ரோஸ்ட் ஊற்றலாம். இந்த கரண்டி இந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தொலைவுறதுக்கு நல்லா வரும். உருண்டையாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா. இல்லைன்னா தண்ணி தெளிக்காமல் விட்டிங்கன்னா ரொம்ப கல் காஞ்சிச்சுன்னா தொலைவும் போது கட்டி கட்டியாக ஆயிரும் மாவு. இது நீங்கள் இப்போ சின்ன வெங்காயம் ஊத்தப்பம் கூட நிறைய இடத்துல கிடைக்கிது. அது கூட சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயத்து மேலே ஊற்றுனீங்கன்னா நல்லா வெங்காயமும் சேர்த்து இதாகும். மூடி வச்சுக்கிட்டு மீடியமாக வச்சுக்கலாம். இப்படி ஒரு கை கழுவுறதுக்கு ஒரு இது வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒவ்வொரு தோசையும் போட்டு நீங்கள் கை கழுவிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் இருந்துச்சு. 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்துச்சு தோசை. ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா அமுத்தி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா ஸ்டிக் ஆகிடும். இல்லை வெங்காயம் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை
இது உங்களோட இஷ்டம்தான். இது நிறைய பிடிக்கும்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதை வந்து ஊத்தப்பமாக வெஜிடபிள் ஊத்தப்பமாக இதில் வேணால் நீங்கள் இட்லி பொடி கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு செவக்க விட்டுருங்க. லேசாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள் ஊற்றிப்போம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வாசத்தோடு நல்லாயிருக்கும். இது 2 பக்கமும் திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள் ஊற்றப்போ ரெடி ஆகிடுச்சு. சட்னி ரோஸ்ட் ஊற்றலாம். நான் இட்லி பொடி கூட எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது பொடி தோசைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேறு வெங்காய தோசையில் கூட பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட்டை ஊற்றிட்டு இது வந்து சட்னி வெந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், அதனால் மூடி வச்சிடலாம். தோசை நல்லா வெந்துருச்சு, செவந்துருச்சு. இப்போ வந்து சட்னி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னியும் வேறு சட்னி வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் வேறு டேஸ்ட்டில் பண்ணுறது. இந்த சட்னி கடையில் ஊற்றிக்கலாம். இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும். இப்படி 2 சைடு திருப்பி விட்டிங்கன்னா செவந்துக்கும். இந்த சட்னி ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் பொடி ஊற்றலாம். பொடி ரோஸ்ட் ஏற்கனவே இட்லி பொடி செய்கிற வீடியோவிலே பொடி ரோஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாவு ரோஸ்ட்டாக ஊற்றிட்டு மாவாக இருக்கும்போது பொடி ஆட் பண்ணிடணும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றியும் எண்ணெய் ஊற்றணும், நடுவுலையும் ஊற்றுனீங்கன்னா அந்த பொடி வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து மூடி வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கணும். பொடி ஆனியன் ஊற்றப்போம் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் இப்படி செவக்க விட்டுக்கலாம். செவக்க விட்டுட்டு எடுத்துக்கலாம். முட்டை ரோஸ்ட் மாவில் முட்டையை கலந்து கூட நீங்கள் ரோஸ்ட் ஊற்றலாம். இது நான் அப்படியே மாவு மேலே ஊற்றிட்டு ஊற்றுவேன். இதை வந்து தோசை கரண்டியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சால்ட் வேணால் கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், தோசை எடுக்கும்போது. மூடி வச்சுக்கலாம், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை வந்து இந்த மாதிரி சில பேர்த்துக்கு பிடிக்கும். ஒரு ஆஃப் குக்காக இந்த கொலன்னு இருக்கிறது. இப்படி வேணால் நீங்கள் இப்படியே எடுத்து கூட பெப்பர் தூவி சாப்பிட்லாம். எங்கள் வீட்லேயே சில பேர் இப்படி கேட்பாங்க, சில பேர் திருப்பி போட்டு கேட்பாங்க. திருப்பி போடுறேன்னா திருப்பி போட்டு மறுபடியும் இங்கே அந்த பக்கம் செவந்ததுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம். திருப்பி போட்டது வெந்துருச்சு. இப்போ பெப்பரை மேலே தூவிக்கிறேன். நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா டைப் தோசையும் பார்த்தோம். இதிலே இன்னும் நீங்கள் வேரியேஷன் பண்ணி கூட கேரட், வெங்காயம், அப்படியே வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையா போட்டு பொடி போட்டு அப்படி இன்னும் நிறையா நீங்களே இன்னர்வேஷன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு கெஸ்ட்டு வராங்க, வேறு எதுவும் இல்லைன்னா சட்னி அரைச்சிட்டு மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைப்பாக தோசை போடலாம். இல்லை வீட்லேயே வந்து இன்னைக்கு ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது ஆனால் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.